உங்களுக்கு இவ்ளோ நடந்தோம் எங்க மேல நம்பிக்கை வரலையே. வந்திருந்தா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாரு நடந்தது இதுதான்னு வெளிப்படையா சொல்லிருப்பீங்களே. சொல்லலையே. ஏன் பாரு, நான் உன்கிட்ட என்ன நம்ப வைக்கிறதுக்காக 1000 பொய் சொன்னீங்களே. அதுக்கு பதிலா ஒரே ஒரு உண்மையை சொல்லிருக்கலாமே. ஏன் மறைச்சீங்க? சொல்லிருந்தா நான் நம்ப மாட்டேன். அதான காரணம்? நான் நம்ப மாட்டேங்கிறதுக்காக சொல்லாமலே விட்டுருவீங்களா? உண்மை என்னன்னு எனக்கு மெல்ல மெல்ல புரிய வச்சு என் மனச மாத்த வேண்டியது உங்களோட கடமை தானங்க. அதை விட்டுட்டு எத்தனை போய் எத்தனை நாடகம் எதுக்குங்க? எதுக்கு இதெல்லாம்? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கா? அப்படின்னா அந்த சந்தோஷம் எல்லாம் இப்போ இப்போ பொய்யா போயிடுச்சே. இப்ப என்ன பண்ண போறீங்க? பாரு, நான் வேணாங்க, வேணாம். இன்னொரு பொய்யும் வேணாம், இந்த பொய்யான சந்தோஷமும் வேணாம். இப்படி பொய் மேல பொய்யா சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? பாரு ப்ளீஸ். நீங்க எதுவும் பேச பாரு ப்ளீஸ். ப்ளீஸ் பாரு, ஸ்டாப் இட். வாழ்க்கையில எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. ஆனா சிலத வெளிப்படையா சொல்ல முடியறது இல்ல. ஏன் நிலைமையும் அப்படிதான் பாரு. அதான் உன்கிட்ட மீனாவை பத்தி என்னால எதையும் சொல்ல முடியல. நான் சத்தியமா சொல்றேன் பாரு, மீனாவுக்கு புருஷனா நடிக்கிறத விட அது உன்கிட்ட சொல்லாம மறைக்கிறது நினைச்சு நான் பட்ட கஷ்டம் ரொம்ப பெருசு பாரு. எத்தனையோ தடவை உன்கிட்ட மீனாவை பத்தி சொல்ல ட்ரை பண்ணி முடியாம நான் தவிச்சு போய் நின்னு இருக்கேன் தெரியுமா? யோசிச்சு பார்த்தா உனக்கே புரியும் பாரு, உனக்கே புரியும். அன்னைக்கு நீ சுமங்கலி பூஜை நடத்தினப்போ மீனாவையும் அதுக்கு இன்வைட் பண்ணிருந்த. என்னையும் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டேன். அன்னைக்கு நான் நெருப்பு மேல நின்னுட்டு இருந்த பாரு. மீனா என்ன இங்க வந்து உன்னோட புருஷனை பார்த்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறத விட மீனா வரதுக்கு முன்னாடியே நீ எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிறது பெட்டர் நான் நினைச்சேன். சுமங்கலி பூஜைக்கு முதல் நாள் உன்கிட்ட பேசணும் பேசணும்னு சொன்ன. ஆனா நீ என்ன எங்க பேச விட்ட பாரு. பாரு, நான் மீனாவை பத்தி உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் தான். ஆமா பாரு, மீனோட வாழ்க்கைக்கு நான் எப்படி தேவையோ அதே மாதிரி என் வாழ்க்கைக்கு நீ தேவை பாரு. மீனாவை பத்தி சொன்னா அத நீ எப்படி எடுத்துப்பேன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு புரியல. ஒரு 60 வயசு மனுஷன் தன்னோட மனநோய் காரணமா என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதையே ஜீர்ணிக்க முடியாத உன்னால மீனா என்ன புருஷனா நினைக்கிறதையும் மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமன்னு கூப்பிடுறதையும் உன்னால ஜீர்ணிக்க முடியும்னு எப்படி பாரோ என்னால நம்ப முடியும்? என் மேல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு கேக்குறியே, எப்படி நம்பிக்கை வரும் பாரு?
இந்த உலகத்துல என் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்த மாமாவே என்ன இந்த விஷயத்துல நம்பாதப்போ நீ மட்டும் என்ன நம்பிடுவேன்னு நான் எப்படி நினைக்க முடியும் பாரு. பூஞ்சோல என்ன மாதிரியே இருக்கிற சிவா மீனா காலத்துல தாலி கட்டுறத பார்த்த அதிர்ச்சியில தான் உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு தெரிஞ்சப்போ என் மனசு நொறுங்கி போச்சு மாமா. நீங்க சீக்கிரமா குணமாகணும், உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல மாமா. மாப்ள, நீ செய்யறது தப்பே இல்ல. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எத்தனை போய் வேணாலும் சொல்லலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, பார்வை நான் பாத்துக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களும் என்ன நம்பலையா மாமா? உண்மையை சொல்ல நான் உங்களை தேடி வந்தப்ப எல்லாம் வேண்டாம் வெறுப்பா என்ன பெருட்டி அடிச்சிட்டீங்களா மாமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த நீங்களே என்ன நம்பாதப்போ என் வாழ்க்கையில பங்கு எடுத்துக்கிட்ட பாரு மட்டும் என்ன நம்புவான்னு என்னால எப்படி மாமா நினைக்க முடியும்? மாப்பிள்ள, பாக்குறது கேட்கறது இதெல்லாம் தவிர உள்ளுக்குள்ள உண்மை வேற விதமா இருக்கும்னு தெரியாம போச்சு. நான் வளர்த்த புள்ள தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு. பெத்த பொண்ணா வளர்த்த பையனான்னு வரும்போது சுயநலத்தோட நான் பெத்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு மாப்பிள்ள. என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? ஆமாங்க, எங்க எல்லாரையுமே மன்னிச்சிடுங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. நடந்தது எதுவுமே நம்ப முடியாத விஷயங்கள். உங்கள மாதிரியே அச்சு அசலா இன்னொருத்தர் இருந்தது. உங்களை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ண பிரதாப் தவறுதலா அவரை கொலை பண்ணிட்டது. கட்டின புருஷன் இறந்து போனதே தெரியாம அவ இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்டாட்டி. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொன்னா கூட கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கட்டு கதைன்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோயே இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்காம வேற வேற யார் வாழ்க்கையிலாவது நடந்துருந்தா நாமளும் அப்படித்தானங்க நினைச்சிருப்போம். அதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒருத்தர் பரஸ்பரம் புரிஞ்சுக்காமலேயே இருந்துட்டோம். அழாத பாரு, அழாத. போட்டுங்க, நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். ரொம்ப தேங்க்ஸ் பாரு. மீனா விஷயத்துல நீதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி இப்படி பாசிட்டிவா பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லங்க, நான் என் புருஷனை பறி கொடுத்திருக்க வேண்டியவ. ஆனா அந்த இடத்துல பாவம் அந்த பொண்ணு மீனா, அவ தான் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறா. அவளோட இந்த இழப்புக்கு நான் எது பண்ணாலும் சரிங்க,
அது ஈடாகாது. இப்ப கூட நான் அவளை பத்தி யோசிக்காம சுயநலமா என்ன பத்தி யோசிச்சு உங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டேன்னா அப்புறம் என்னை விட ஒரு சுயநலவாதி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுங்க. ஆமா மாப்ள, மீனாவை குணப்படுத்த வேண்டியது நம்ம குடும்பத்தோட கடமை. எதுக்காகவும் யாருக்காகவும் அதை தட்டி கழிக்கிறது ரொம்ப பாவம். மீனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இருக்கே, அது ரொம்ப கொடுமை மாப்ள. ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷன் இறந்துட்டா அந்த பொண்ணு தானும் அப்பவே இறந்து போயிடணும். இல்ல தான் புள்ள குட்டிங்களை நினைச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும். ஆனா இது ரெண்டுமே இல்லாம தான் புருஷன் உயிரோடு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காளே அந்த பொண்ணு, ரொம்ப பாவம் மாப்ள. அவளை காப்பாத்துறதுக்காக நீங்க புருஷனா நடிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. மாப்பிள்ள, நானும் பாருவும் சொன்ன மாதிரி மீனாவை பத்தின கவலை இனிமே உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான். எந்த நேரத்தில் எந்த உதவி வேணுனாலும் நாங்க செய்ய காத்திருக்கோம். மாமா, என்னையும் என் சூழ்நிலையும் ரொம்ப பக்குவமா புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ண முன் வந்திருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மனசு ரொம்ப லேசா நிம்மதியா இருக்கு. இனிமே மீனோட பிரச்சனைய நான் ரொம்ப ஈஸியா தீர்த்து வச்சிருவேன். அந்த நாள் சீக்கிரமா வரதான் போகுது. என்ன மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இந்த தேவராஜ் பிரதாப் விஷயத்துல ரெண்டாவது தடவை ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்களே? இல்லை சார், எஸ்ஐ ரேணுகா மூலமா பிளான்லாம் தெளிவாக தான் போட்டிருந்தோம். ஆனால் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. எங்களால் பாம்பு வெடிக்காமல் குழந்தைங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. சரி, அடுத்த அட்டம்ப்ட்லயாவது ரெண்டு பேரும் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த ரெண்டு பேரும் வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான். இந்த தூத்துக்குடி போலீஸ் என்னடான்னா, தூத்துக்குடி ரவுடிகள் எல்லாம் சென்னையில வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாங்க. நாம சென்னையில இருந்துகிட்டு சென்னை ரவுடிகளை பிடிக்கலன்னா எப்படி? சரி, நீங்க கிளம்புங்க. அடுத்த தடவை உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஓகே சார். ராதாகிருஷ்ணன், தேவராஜோட ஒய்ஃபையும் பொண்ணையும் மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க சொன்னனே, ஒப்படைச்சிட்டீங்களா? என்ன ராதாகிருஷ்ணன் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு நாளை காலையில வரைக்கும் டைம் தரேன். அப்படி நீங்க ஒப்படைக்கலன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க உங்க வீட்டுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. எஸ் சார். ம். மிஸ்டர் கோபிநாத், இத வந்துட்டேன். ஏன்பா ஒரு மாதிரி டல்லா இருக்க? தலை வலிக்கிற மாதிரி இருக்குப்பா. மா, டீ கொண்டு வாங்கம்மா. அம்மா இல்ல, இரு நான் கொண்டு வரேன். இந்தாப்பா.
அப்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுப்பா. நம்ம வீட்டில் தங்கியிருக்கிற கஸ்தூரியும் சுசித்ராவும் யாருன்னு தெரியுமாப்பா? நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருக்கேன் தேவராஜ். அவனோட பொண்டாட்டியும் பொண்ணும் தான். இப்போ இந்த விஷயம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சு போச்சுப்பா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே